ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி போட்டிருக்கிற இந்த மாடல் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணணுங்கிறத இதுக்கு முந்தின பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட தொடர்ச்சி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை எவ்வளோ ஈஸியான மெத்தடில் தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் புதுசாக தைச்சி பழகுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் தைச்சிடலாம். லைனிங்கில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு பக்கத்தை மட்டும் ஃபஸ்ட்டு தச்சு எடுக்க போகிறோம். இதாக இருக்கு இல்லையா, இந்த ஒரு பாகத்தை மட்டும் தச்சு எடுக்க போகிறோம். இந்த ஒரு சைடு பாகம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் தச்சு எடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் உள்ளே கிளாத்து கொடுக்கல. ஆனால் லேஸான கிளாத்தாக இருந்துச்சுன்னா உள்ளே லைனிங் இன்னொன்று கொடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ ஒரு பாகத்தை தச்சு எடுத்துட்டோமா, இது என்ன பண்ணுறோம்னா அப்படியே 1/4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டுறோம். இந்த ஒரு பாகத்தை நான் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அர்க்காத் கண்டிப்பாக பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். லைனிங்கை மடக்கிட்டு எட்ஜு தையல் போட்டுடலாம். எடுத்துட்டு இந்த இல்லையா அழகா, இதில் வந்து நம்ம தையல் போடணும் அவசியம் இல்லை. அப்படி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக பக்கத்தில் ஒரு இடத்தில் மாதிரி போட்டுருவோம். இழுக்காமல் போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். சரி இருக்கா, இதை சுற்றி தையல் போட்டுருவோம். பேக் பீஸில் ஒரு சைடு ரெடி பண்ணிட்டோம். லைனிங் தான் கரெக்டான அளவு, அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை பூரா வெட்டிடுவோம். ரைட், இப்போது இந்த ஒரு சைடு பேக் வந்து நம்ம வெட்டிட்டோம். இப்போ இன்னொரு சைடு பேக்கு நம்ம தைக்கணும். ரைட்டா? இன்னொரு சைடு தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இதை கட்டிங் பண்ணதுனால இதை ஒன்றும் இணைக்க முடியாது. அப்போது இன்னொரு லைனிங் ஒன்று எடுத்துக்கணும். உங்களுக்கு அது வரைகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த இருக்கு இல்லையா, ஒரு லைனிங் கிளாத் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நம்ம பேக் எடுத்துருக்குறோம் இல்லையா, அப்போ இன்னொரு சைடு எப்படி எடுக்கணுன்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இந்த இருக்குல்ல, இந்த ஒரு பாகத்தை எடுத்து இதோடு வச்சுருங்க. இப்படி வைக்கும்போது மீதி உள்ளதை நம்ம ட்ராயிங் பண்ணி எடுக்கணும். ரைட்டா? இந்த இருக்கு இல்லையா, இந்தளவு கனெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ இதில் துணி நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா தான் இதோட சேர்த்து கனெக்ட் ஆகும். இந்த பக்கம் துணி இல்லாத பிரச்சனை இல்லை, இந்த சைடு வந்து கரெக்டான அளவு இருக்கணும். ஓ, இதுதான் கழுத்தோட அளவு. இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அந்த இருக்கு இல்லையா,
உள்ள அழகாக அப்படியே காப்பி ஆயிடும். இது ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்போ என்னன்னா இது ரெண்டும் சேர்த்து கனெக்ட் ஆகிக்கிறோம். அப்போ இது ஒரு கலர் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த சில்வரில் வந்து ஒரு சைடு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த அளவு கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு சைடு தான் நமக்கு சில்வர் வேணும். ரைட். இன்னொரு சைடு நம்ம எடுத்துட்டோம். இது நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டுட்டு வெட்டினீங்கன்னா துணி ரொம்ப மிச்சமாகும். ஆனால் உங்களுக்கு அதை விட இது ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு தச்சு பழகிற ப்ளவுஸு நல்லா ஃபினிஷிங் நல்லா வந்திருக்குன்னு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதனால் ஒரு 1/2 மீட்ரு போனால் போயிட்டு போகுது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ரைட். இந்த சைடு எடுத்துட்டோமா? சுற்றி தையல் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இன்னொரு பாகத்தை எடுத்துட்டோமா? இப்போ இது நீங்கள் ரெண்டு எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இதாக இருக்கு இல்லையா? இந்த பாடி மெஷர்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி வைக்கணும். இந்த பாடி மெஷர்மெண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக இதில் வந்து உட்காரும். இப்போ இதில் தான் இந்த 2 பீஸ் வந்து இந்த கத்தலை மாதிரி மாடல் வைக்க போகிறோம். சரியா? இந்த லைனிங் தவிர்த்து எக்ஸ்ட்ரா கிளாத் வெட்டணும்ல, அப்போ தான் நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக தெரியும். இந்த சைடு எடுக்கிறதுக்கு ஒரு சைடு பேக் எடுத்துருக்கோம் இல்லையா? அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு சைடு அழகாக வெட்டிடலாம். இந்த ஷோல்டர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா மீதியை ட்ராயிங் பண்ணி அழகாக வெட்டி எடுத்துடலாம். இப்போது இந்த ஒரு சைடு ரெண்டு சைடும் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதில் வச்சு பார்க்கும்போது அந்த அளவு வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாடி மெஷர்மெண்ட்டு நம்ம வைப்போம் இல்லையா? நம்ம எத்தனை இன்ச் வைக்கிறோம் அப்படிங்கிற அளவு இதில் கரெக்டாக தெரிஞ்சிடும். ரைட். இப்போது இந்த டிசைன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த டிசைன் இல்லைன்னா பிளாக்கில் ரெடி பண்ண போகிறோம். பிளாக்கில் ரெடி பண்ணி இதில் அப்படியே பதிச்சு விட போகிறோம். ரெடி பண்ணிடுவோமா? அது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் பண்ணியிருக்கோம், அதை எடுத்துக்கலாம். இந்த இருக்குது. இந்த 2 டிசைனை தான் இதில் தனித்தனியாக எடுத்து இதில் பதிக்க போகிறோம். இது அழகாக அந்த கத்தலை மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நல்லா பாயிண்ட் எடுக்கணும், நல்லா எடுத்துக்கோங்க.
இவ்வளோதான். இதை பிளாக்கில் எடுத்துகிட்டு போகிறேன். பிளாக்கில் ஒரு சைடு எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் வச்சு எடுக்க போகிறோம். ஒரு சைடு வேஸ்ட் ஆச்சுன்னு நினச்சிங்களா, அதை வந்து இதில் அப்படியே எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த ஷேப் அப்படியே தச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை கட் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பில் பூரா மறக்காமல் அர்க்கத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருப்பும்போது அந்த ஷேப் கிடைக்கும், மறந்துடக்கூடாது. இந்த பாயிண்ட்லலாம் மறக்காமல் வெட்டிடணும். ரைட். இப்போ இதை அப்படியே திருப்புறேன். திருப்பி அழகாக அந்த நீடில் வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் உள்ளே த்ரெட்டு கொடுத்து தைச்சிங்கன்னா அழகாக அந்த பாயிண்ட் எடுத்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல அந்த நீடில் வச்சு எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு எடுக்க சிரமமாக இருந்துச்சுன்னா உள்ளே த்ரெட்டு கொடுத்து வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துனா சரன்னு வந்துடும். இல்லை நான் நீடிலே அழகாக எடுத்துருவேன்னா அது மாதிரி எடுத்துக்கோங்க. நீடில் எடுக்கிறவங்க பெரிய கஷ்டம் இல்லை, அந்த பிசுறு வந்துடாமல் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா சரிதான். எடுத்துருக்கோம் இல்லையா, இதை தான் அப்படியே பதிக்க போகிறோம். நல்லா அந்த ஷேப் நல்லா எடுத்துக்கோங்க. பாயிண்ட் வரலன்னா கூட அந்த பாயிண்ட்டை நல்லா எடுத்து விடுங்க. அந்த பாயிண்ட் எடுத்தால் தான், ஏன்னா கலர் வந்து ஆப்போசிட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ அந்த பாயிண்ட் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இது வெறும் 2 இலை மட்டும் இல்லை, உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கு இல்லையா, இப்படி பதிக்கிறோம். இதை நீங்கள் ஒன்று போதுன்னா எப்படின்னு நிப்பாட்டிக்கலாம். இல்லை இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து வேறு மாதிரி இந்த பக்கம் வரணும்னு நினச்சாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இதை அப்படியே இதில் வச்சு நம்ம பதிக்க போகிறோம். இப்போ கரெக்டாக இந்த ஷேப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க.
இந்த பாடி மெஷர்மெண்ட் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது ரெடியில் போக தையலுக்கும் சேர்த்துருப்போம்ல, அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பின் பண்ணால் பின் பண்ணிக்கோங்க. இதை பதிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது பிளாக்காக விடாமல் இதில் ஒரு சில்வர் வந்து இது மேலே பதிக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு தையல் போட்டுருவோமா? ரைட். இப்போ இதை பதிச்சிட்டோமா? இதை பதிச்சுட்டு இந்த சில்வரில் கொஞ்சம் இதில் டிசைன் சேர்த்துக்கணும். டிசைனாக நீங்கள் ஒரு பைப்பிங் வச்சிங்கன்னா கூட போதும். இப்போ இந்த சில்வரை அழகாக அதில் ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி வச்சுக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபுல் கிராஸ் எடுக்கணும் இல்லையா? கிராஸ் நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ, 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு எவ்வளோ வேணுமோ, அந்த டிசைன் எவ்வளோ வைக்கணும்னு தோணுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரே அளவு கணக்கு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இந்த பிசுரை கொஞ்சம் வெட்டிக்கோங்க. இல்லை தையல் போட்டுருக்குறோம் இல்லையா, அந்த இடத்தையில் போட்டுருக்குறோம் இல்லையா, அது மேலேயே பதிச்சு அப்படியே வெளியில் க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அது மாதிரி தைக்க போகிறோம். கீழே வந்து தைக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்தையில் கனெக்ட் பண்ணி வைங்க. அளவு வந்து ஒரே மாதிரி வச்சிங்கன்னா தான் அதை திருப்பும் போது அந்த பிளாக்கும் அந்த ஒயிட்டும் ஒரே மாதிரி தெரியும். கூட குறைய வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதை வச்சுருக்கிறோம் இல்லையா, இதை அப்படியே இதில் எடுத்து விட்டு ஃபினிஷிங் பண்ணிடணும். இவ்வளோதான். தையல் நல்லா அழகாக எட்ஜில் வர மாதிரி
ரைட். இது மாதிரி இதில் பிளாக் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் பிளாக் வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இவ்வளோ தான். இந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் சென்டரில் என்ன பண்ண போகிறோம்னா பிளாக்கில் நெட்டு வைக்க போகிறோம். நெட்டு வைக்கும்போது இந்த ஷேப் வந்து அப்படியே உட்காரும். நெட்டு கிளாத் எடுத்துக்கலாமா? பிளாக்கில் ஒரு நெட்டு கிளாத் எடுத்துக்கலாம். நெட்டு கிளாத் எடுத்து இதில் பதிச்சோம்னா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அழகாக சின்ன ஒரு ரவுண்டு மட்டும் கொடுத்துக்குருவோம். இந்த ரவுண்டு கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஷேப்பை வெட்டிடலாம். இந்த ஷேப் வெட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கு சூட் ஆகுமான்னு பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு செட் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன பைப்பிங் கொடுத்து அடித்து திருப்பணும். இந்த நெட்டு கிளாத் இருக்குல்ல, அதுலேயே கிராஸ் எடுத்துக்கோங்க. கிராஸில் எடுத்திங்கன்னா தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இதில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே ஒரு எஜ்ஜு தையல். அப்போ என்ன ஆகும்னா இந்த பைப்பிங் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கரெக்டாக அந்த ஷேப்பை அந்த இடத்துல உட்கார வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த நெக்கு வந்து நம்மளுக்கு அழகாக உட்காரும். ரைட். ரைட், அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இதை ஒரே மாதிரி வச்சுட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எது முன்ன பின்னே இருந்துச்சுன்னா சைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து 14 இன்ச்சு தானே. அந்த 14 இன்ச்சு போக மீதி உள்ளதை லெவல் பண்ணிக்கணும். இதில் ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடலாம். இந்த நெட்டு தேவையான அளவுக்கு விட்டு மீதி வெட்டிடுங்க.
லைனிங்கில் சப்ளை பீஸ் எடுப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். நல்லா 3 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த இடத்துல அட்டாச் பண்ணுங்கள். வழக்கம் போல் ஒரு 1.25 இன்ச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக தையல் போட்டுட்டு உள்ளே கூடி ஃபோல்டிங் பண்ணிடுவோம். உள்ளே ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டுக்கலாம். நீங்கள் எம்மிங் பண்ணாலும் எம்மிங் பண்ணிக்கோங்க. போகிறதுல எஜ்ஜு தையல். ரைட், பேக் பீஸு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இதை ப்ளவுஸ் போடும்போது நல்லா டைட்டாக அப்படி நிற்கும். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குறோம். கட் பண்ணிக்கலாம். பேடு வைக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக தைச்சிக்கலாம். நம்ம இதில் பேடு வைக்கலை, சும்மா நார்மலாக தைக்கிறோம். அதனால் லைனிங் கிளாத் வச்சு அப்படியே தையல் போடுறோம். ரைட், இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியலை பூரா வெட்டிடுவோம். லைனிங் தான் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டு. லைனிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்ன துணி இருக்கோ அதை அப்படி வெட்டி எடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும். ரெண்டையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா சைஸ் பண்ணிக்கோங்க. சரியாக தான் இருக்குது.
ரைட். இப்போ சென்டர் பீஸ் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா வி நெக். இதில் மட்டும் உள்ள ஒரு கிளாத் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கீழே பா மாதிரி தச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஊக் பட்டியும் ஐப்பட்டியும் தப்போம் இல்லையா, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அந்த இடத்துல டேனிங் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எஜ்ஜு தையல். சுற்றி தையல் போட்டுடலாமா? இப்போ லைனிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிடுவோம். இந்த ஷேப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ ரெண்டு பக்கமும் சைடு பீஸை ஜாயின் பண்ண போகிறோம். இதாக இருக்கு இல்லையா, சைடு பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும். தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க. ரொம்ப இது பண்ண வேண்டாம். எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அதை கடைசி வரைக்கும் ஒரேல வச்சுக்கோங்க. எந்த துணியும் இழுத்துடக்கூடாது. இழுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃப்ளாட் ஆகிடும். அழகாக பொத்தனாப்பில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு தைச்சிட்டேன். இப்போ இந்த சென்டரில் இந்த ஷேப் வருது இல்லையா, இதுதான் கப் ஷேப். அதே மாதிரி இந்த சைடு கீழே கரெக்டாக வந்திருக்கா. எவ்வளோ கொஞ்சம் முன்னப்பின் இருந்தாலும் அதே மாதிரி இதையும் கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போது சென்டரில் தேவையான அளவுக்கு லூஸ் வந்துருச்சு. இப்போது சென்டர் ஓப்பன் பண்ணி ஊக் பட்டி ஐப்பட்டி தைச்சிடலாம். உள்ளே வந்து மறக்காம ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஊக் பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சு பார்த்துக்கோங்க.
ஏன்னா சைடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதை இதை கனெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். இருக்கு இல்லையா, ஷோல்டரும் இந்த ஆர்ம் ஹோலும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்த கனெக்ட் பண்ணி அர்க்காத் பண்ணிக்கோங்க. ரைட். அங்கே எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் சப்ளை பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த வழக்கம் போல் அந்த 1.25 இன்ச்சு வச்சு ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கிறோம். அப்புறமாட்டி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஓர தையல். சென்டரில் ஊக்கு பட்டியும் ஐ பட்டியும் தைக்க போகிறோம். சென்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐப்பட்டியை தைச்சிக்கலாம். நம்ம நார்மலாக ப்ளவுஸில் தைக்கிற அதே மாதிரி தான். 5 இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க. டபுளாக மடிச்சுட்டு எப்பயும் தைக்கிற மாதிரி தான். பீசர் எல்லாம் மடிச்சுட்டு அப்படியே ஃபோல்டிங் பண்ணிடுவோம். பக்கத்தில் ஒரு இடத்தையில் அதே மாதிரி ஊக்பட்டிக்கு சும்மா ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருந்தால் கூட போதும். சிங்கிளாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பட்டி வந்து 3/4 இன்ச்சில் தானே தப்போம் மடித்து, அதனால் அது போதும். இது வெளியில் அடித்து உள்ளே திருப்பிக்கோங்க. இந்த பட்டி 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். மடித்து சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், முடிச்சிட்டோமா?
இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி சைடு தைச்சோம்னா கடகடன்னு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் இடுப்போட அளவு ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் கரெக்டாக கழுத்து பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்லீவ் பக்கம் முன்னே இருந்தால் தான் நம்ம சைஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுபோல் இந்த சைடு சைடில் அந்த மாதிரி இருந்துச்சா லைட்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைட். இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் நெட்டில் கிளாத் நெட்டில் வந்து ஸ்லீவ் வைக்கிறனாலும் நெட்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குட்டியாக ஒரு ஸ்லீவ் ஒன்று வைக்க போகிறோம். குட்டியாக ஸ்லீவ் வைக்கணும்னா இல்லை என்ன கலர் வைக்கலாம்? இதில் சில்வர் இருக்குது, அப்போ பிளாக்கில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். பிளாக்கில் ஒரு சின்ன கை வச்சுருவோம். கை வச்சிருந்தா நல்லா ஃபேன்சியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நெட்டில் வைக்கணும்னா நெட்டில் வச்சுக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ். கை வைக்கிறதும் வைக்காதும் உங்களோட விருப்பம். நான் சும்மா ஷார்ட்டாக உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். பிளாக்கு ஸ்லீவ் ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அடித்து திருப்பிக்கலாம். லைனிங் எடுத்து விட்டுட்டு எஜ்ஜு தையல் போடுவோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா மேலே தையல் போட்டோம்னா நல்லா இருக்காது, தையல் இல்லாமல் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் சுற்றி தையல் போட்டுடலாம். ரெண்டையும் தைச்சிட்டு இப்போ ஒன்று போல் சைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஷார்ட்டான ஸ்லீவுக்குலாம் வந்து ரொம்ப ஷேப் எடுக்கக்கூடாது. ஷேப் எடுக்காமல் சும்மா நார்மலாக இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இதில் ஓவர் ஷேப் எடுக்காதீங்க. சென்டர் எடுத்துருக்கேன்.
இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுக்கணும் அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் ஒவ்வொருத்தருக்கும் யாருக்காவது தேவைப்பட்ட போது லைட்டாக வேணால் இந்த பார்த்தீங்களா ஷேப்லாம் எடுக்காமல் சும்மா லைட்டாக அப்படி எடுத்துக்கோங்க. ரைட்டா? ரைட். கையெல்லாம் அழகாக இழுக்காமல் கை இந்த மாதிரி தான் கட்டு வரணும். சரியா? இப்போ இந்த சைடு ஷோல்டரில் ஹர்கத் சென்டர் வரணும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக சைடு தைச்சி முடிச்சிடுன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ப்ளவுஸ். இந்த ஓரலாக் போடுறதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கோங்க. நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டக்குன்னு முடிக்கணுன்றதுனால அப்படியே தைக்கிறேன். இடுப்போட அளவு 30ன்னு வச்சுக்கோங்க. இது 30 இருக்குது. இப்போ பேக்கில் 15, ஃப்ரண்ட்டில் 15. இப்போது ஃப்ரண்ட்லேருந்து 1 இன்ச்சு பேக்கில் சேர்க்கும் போது பேக்கில் 16, ஃப்ரண்ட்டில் 14. இப்போ பேக்கில் 16னா இதை பாதியாக பிரித்து 8 இன்ச்சு வைக்கணும். சரியா? ஃப்ரண்ட்டில் 7 இன்ச்சு வைக்கணும். இந்த பக்கமும் 7 இன்ச்சு வைக்கணும். கைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கை சுற்றளவு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அளவு எடுத்துருப்போம் இல்லையா, அதை கணக்கு பண்ணிக்கோங்க. கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. 13னா 6.5 இன்ச்சு. ஷார்ட்டான ஸ்லீவுக்கு வந்து நம்ம நார்மலாக வைக்கிறத விட கொஞ்சம் லூஸ் வைக்கணும். 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டால் தான் இந்த ஸ்லீவ் நல்லாயிருக்கும். டைட்டாலாம் போட முடியாது. கீழே உள்ள இந்த 2 மார்க்கும் ஒன்றா இணைச்சிக்கோங்க. அதே போல் இந்த சைடு ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் கனெக்ட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்லீவ் தைக்கணும். அங்கே 13 வச்சோமா, இங்கேயும் 13, அந்த 6.5. இடுப்பில் 2 மார்க்கு ஒன்று சேர்த்துக்கோங்க. ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி போட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைட்டா? இந்த கப் ஷேப் வந்து நல்லா இந்த மாதிரி லூஸ் கிடைக்கணும். அப்போ தான் ஷேப் நல்லா கிடைக்கும். ஓகே, அவ்வளோ. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தைச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது ராணி.
நம்மளோட கடமை எங்களோட கடமை. பாய். பாய்.